பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையிலே தாவீது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் பல சூழ்நிலைகளிலே துக்கத்து நிமித்தமாய் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன். தாவீது எழுதுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே எந்த மனிதனாலும் அதை செய்ய முடியாது. நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டீர், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். துக்கத்தோடு ரெட்டுடுத்தி கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையின் ரெட்டை களைந்து போட்டீர். என்னுடைய கவலை துக்கங்களை என்னை விட்டு மாற்றி போட்டீர். அதற்கு பதிலாக மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இந்த காலை வேளையிலே என்னை இடை கட்டினீர் என்று நாம் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆனந்த களிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த காலை வேளையில நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்றுகிறது எது என்று வேதம் சொல்லுகிறது? ஆண்டவருடைய வேதம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நம்முடைய மன துக்கத்தை எல்லாம் நம்மை விட்டு மாற்றுகிறது. வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் மாறிவிடுகிறது. நம்முடைய துக்கம் கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடுகிறது. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உமது வேதம் என் மன
மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். அவ்வளவா என்னுடைய வாழ்க்கையில நான் துக்கப்பட்டு ஒடுங்கி போயிருந்தேன், நான் அழிந்து போயிருப்பேன். ஆனால் உம்முடைய வேதம் என்னை தூக்கி எடுத்தது. அது என்னுடைய வாழ்க்கையின் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தந்தது என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் பலவிதமான கவலை, துக்கம், பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை நீ தியானி, வேதத்தை எடுத்து வாசித்து தியானித்து பார். அந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையின் மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். உன்னுடைய துக்கம் உன்னை விட்டு அழிந்து போய்விடும். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லுகிறார். இருதயத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்தான் மிகுந்த ஒரு சந்தோஷம். அநேக நேரங்களிலே நம்முடைய உதட்டளவிலே இல்லாவிட்டால் நம்முடைய வார்த்தைகளிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷம்தான் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், மற்ற ஜனங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அப்படி சந்தோஷப்படுகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். எதன் மூலமாக? வேத வசனங்களின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலும் நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேத வசனத்தின் மூலமாகத்தான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது. தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் மற்ற ஜனங்கள் சந்தோஷப்படுகிறதை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே தருகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்து நம்மை கிரயம் செலுத்தி விலைக்கு வாங்கிவிட்டபடியினால் நாம் அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். நாம் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவோமாம். வேதம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவர் தலையின் மேலும் நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போய்விடும். ஆகவே தான் இன்று வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் சஞ்சலம் தவிப்பு உங்களை விட்டு ஓடிவிடும். இந்த காலை வேளையில ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுவோம். அவருடைய வார்த்தையை நாம் முற்றிலுமாய் கடைபிடிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன குழப்பமான சூழ்நிலையிலே துக்கத்தோடு இருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில வேத வசனத்தை அவர்கள் உன்னிப்பாய் கவனித்து அந்த வேதம்தான் என் மன மகிழ்ச்சி என்று ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் அதை தியானித்து அந்த வேதத்திலிருந்து வரக்கூடிய நித்திய சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய துக்கமும் இன்றைக்கு காலை வேளையில சந்தோஷமாய் மாறுவதாக. அப்படியே நீர் மன மகிழ்ச்சியினால் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.